Welcome to Universal CAD Service Tamil. We provide online courses for various CAD softwares, AutoCAD, SolidWorks, CATIA, and XCAD, with real project-based training. Hi everyone. In today's video, we will learn how to design this plastic product model in CATIA wireframe and surface design workbench. You can see இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா இதோட டாப் சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து கர்வேச்சர் ஷேப்ல இருக்கும். இட்ஸ் நாட் இன் ஃபிளாட் ஷேப். இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸை நம்ம வந்து கொண்டு வரதுக்காக we need to use some special kind of tools. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாடல் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்து சம் ஸ்கெச்சஸ் டிரா பண்ணணும். இப்போ இந்த ஸ்கெச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபிடியில் இருக்குது, மற்ற 4 ஸ்கெட்ச் தான் இருக்குது. இதை ஒன் பை ஒன்னா நான் வந்து ஷோ பண்ண நீங்கள் வந்து ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச். ஸோ டாப் வியூவில் போயிட்டு நம்ம இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். ஐ ஜஸ்ட் கோ டு திஸ் டாப் வியூ. ஃபர்ஸ்ட் கேட்டையில் வந்து ஸ்டார்ட் மெனு போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன், ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். again இன்னொரு வாட்டி மெக்கானிக்கல் டிசைன், ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன். ஃபர்ஸ்ட் ஐ கோ டு டாப் லைன். ஸ்கெட்ச் ஆப்ஷன் போயிட்டு டாப் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைன் கமாண்ட், select the line, make it into vertical and select these 2 point and this axis line, make it into symmetry constraint. So symmetry apply பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுக்குற டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். சென்டர்லேருந்து இந்த பக்கமும் 50, டாப்பில் 50 இருக்கும், பாட்டம்லேயும் 50 இருக்கும். அதுக்காக தான் நான் symmetry constraint அப்ளை பண்ணேன். சேம் I just select these 2 point here and this axis, go to constraint, symmetry and dimension. So this one is 70 and I create one arc profile here. I can use this arc, 3-point arc with start limit, first point and second point. You can see and select this arc, go to mirror command, select mirror bottom side. Now I give the dimension, so 300 mm radius and dimension from here to here. You can see in this drawing it is 80 mm and from here to here it is 90 mm. Now you see the sketch is fully constrained. We need to apply that radius value only. You can see fillet value 18 mm and in the பக்கம் பாத்தீங்கன்னா 25 mm. I go to corner, just track like this. இந்த ரெண்டு பாயிண்ட் நமக்கு செலக்ட் ஆகும். Enter 18. Just yes. Again select these two and give the value of 25. Yes கொடுங்க, கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப் வியூல ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் டிரா பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்கெட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூல போயிட்டு இந்த ஸ்கெட்சை நம்ம டிரா பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த ஸ்கெட்ச் எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னா கோ டு ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த எண்ட்ல இருந்து கிரியேட் ஆகணும். இந்த எண்ட்ல இருந்து ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் லைன் ஹியர். பட் இந்த லைன் வந்து இந்த எண்ட்ல வந்து சரியா வந்து நம்ம கனெக்ட் ஆகல. அதனால இந்த ரெண்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் மேக் இட் இன்டு கோஇன்சிடென்ட் ஹியர். தென் இதுல இருந்து ஒரு ஆர்க் ப்ரொஃபைல், just create one arc like this and I create another arc profile here. Select this arc and this line, make it into tangency. Then I create one line here, one reference line at a 20 mm height. From this horizontal axis to this one, it is 20 mm. Select this point and this line, make it into coincident. At the same time, select this arc and line and again போயிட்டு tangency நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். So once இந்த ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா we need to enter the radius values here. 180, 400. Just 20 mm length. This one is 400. This one is 180. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இது ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஜஸ்ட் இந்த கம்பைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச், செகண்ட் ஸ்கெட்ச் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. நவ் யூ கேன் சி கம்பைன் ஒன். இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ இந்த ரெண்டு கர்வும் கம்பைன் ஆகி ஒரு 3D கர்வ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஸ்கெட்சை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த கம்பைன் கர்வை நான் வந்து டெம்பரரியாக ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ டாப் சர்ஃபேஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ட்ரா பண்ணது இந்த பாட்டம்காக ட்ரா பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டாப் ப்ரொஃபைலுக்காக சேம் நம்ம ட்ரா பண்ண போறோம். I just open that. So this is our third sketch. So again go to top view. Again top view எடுத்துக்கலாம். Sketch option. Create the sketch. Draw one line. Select these 2 point and this axis. Make it into
symmetry, and the dimension of this line is 50 mm. Again, draw another line here, select these 2 points and this axis, make it into symmetry, and then this distance, this height is 65, and the distance from here to here to here, it is 50 mm, and this one it is 60 mm. Once value கொடுத்துட்டோம். next இதுல வந்து ஒரு arc profile create ஆகுது, 200 mm arc create ஆயிருக்குது, and each corners பாத்தீங்க அப்படின்னா radius 18 mm. I create one arc here, the radius of this arc is 200. arc ஓட பாயிண்ட் கரெக்டா அட்டாச் ஆகல, அதனால I just make it into coincident. Okay, now I select this arc and mirror it is in the opposite side. கொடுத்ததுக்கப்புறமா கார்னர்ல போயிட்டு இந்த மாதிரி மொத்தமா செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். வேல்யூ இஸ் 18 mm. So just enter 18. Now you can see sketch is fully constrained, exit. So ஃபைனலா வந்து நம்மளோட ஃபைனல் sketch ஒரு arc profile, height வந்து 50, radius வந்து 400. So நம்ம front viewல டிரா பண்ண போறோம். I just take this front plane for my sketch reference and draw one arc profile here. First I give the height value here. Height பாத்தீங்க அப்படின்னா 50 mm and radius of this arc is 400. So once கொடுத்ததுக்கு அப்புறமா just select these 2 points and this vertical axis, make it into symmetry. So symmetry கொடுத்துங்க. இந்த length வந்து நமக்கு கொஞ்சம் தூரத்துக்கு, அதாவது இந்த பேஸ் sketch தாண்டி வெளியில வர மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா எக்ஸிட் பண்ணிக்கங்க. now you can see இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ண போறோம். go to combine, select this one and this one, just you can see. So this is our final output. sketch 3 and 5 ரெண்டையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். you can see this is our combined 2 3D curve and this one is our combined 1 3D curve. இப்போ இந்த ரெண்டு ப்ரொஃபைலை நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் அந்த மாடல் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ரெண்டு கைட் கர்வ் டிரா பண்ண போறோம். ஸோ ஐ ஜஸ்ட் go to this front plane and create the guide curve. I create one arc profile here. Select this point and this point. Coincident apply பண்ணிக்கலாம். And arc radius is 100 mm. You can see again. So இந்த பக்கமா நான் வந்து arc profile draw பண்ணிக்கிறேன். I just select these 2 points, make it into coincident. Arc radius 100. So constraint ஆயிடுச்சு. எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ டைரக்டா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கர்வ் இருக்குது. ரெண்டையுமே நம்ம ஒரே ஸ்கெட்ச்ல டிரா பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணும்போது எரர் கிரியேட் ஆகும். அதனால இந்த ரெண்டு கர்வையும் பாத்தீங்கன்னா தனித்தனி ஸ்கெட்சா நம்ம செப்பரேட் பண்ண போறோம். அதுக்காக யூஸ் பண்ற கமாண்ட் தான் இந்த இடத்துல டிஸ்அசெம்பிள்னு இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா we have the option called disassemble. டிஸ்அசெம்பிளுக்கு போயிட்டு இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணோம்னா ரெண்டு இங்க பாத்தீங்கன்னா ஆல் செல்ஸ் 2 ரெண்டா டிவைட் பண்ண போகுது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ தனித்தனியா நமக்கு வந்து டிவைட் ஆயிருக்கும். இந்த ஸ்கெட்சை நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிட்டு சர்க்கிள் 1ங்கிறதுல ஒரு ப்ரொஃபைலும் சர்க்கிள் 2ல ஒரு ப்ரொஃபைலும் நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? செலக்ஷன், இட் இஸ் ஃபார் செலக்ஷன் பர்பஸ். ஏன்னா நம்ம அடுத்து யூஸ் பண்ண போறது மல்டி செக்ஷன். அந்த இடத்துல நம்ம தனித்தனியா செலக்ட் பண்ணணும். அதனால தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது நம்ம ஃபில் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். I just use fill command here. Just select this top surface. Again fill command. இப்போ இந்த இடத்துல போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக நம்ம வந்து மல்டி செக்ஷன் யூஸ் பண்ணலாம். I just go to this option multi section surface. மல்டி செக்ஷன்ல போயிட்டு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கர்வ். ஃபர்ஸ்ட் கர்வ்ல க்ளோசிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். க்ளோசிங் பாயிண்ட் எந்த பக்கம் இருக்குதோ செகண்ட் கர்வ்லயும் அதே இடத்துல தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ளோசிங் பாயிண்ட் இங்க இருக்குதுன்னா நான் செகண்ட் கர்வ் செலக்ட் பண்றேன். க்ளோசிங் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா அதுக்கு கீழே கரெக்டா வரணும். பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இஃப் யூ see here க்ளோசிங் பாயிண்ட் வந்து இங்க எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா இந்த இடத்துல இருக்கும். சப்போஸ் இந்த க்ளோசிங் பாயிண்ட் வந்து இந்த பக்கம் வந்துருதுன்னா இந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? அதனால க்ளோசிங் பாயிண்ட்டை கரெக்டா பாத்துக்கணும். அண்ட் ஏரோ டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷனுக்காக தான் இருக்குது.
இந்த இடத்துல நம்ம வந்து கர்வ் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல கைட் கர்வ்ல வந்து இது கைட் கர்வ் 1 அண்ட் கைட் கர்வ் 2 செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவ்யூ. ஸோ திஸ் அவர் ரிசல்ட். ஓகேங்களா? இந்த ஸ்கெச்சஸ் எல்லாம் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிட்டு சரி I just hide this combine and this sketches எல்லாம் ஹைட் பண்ணிக்கங்க. ஹைட் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம ஃபைனலாக ஜாயின் பண்ணிக்கலாம். go to join command. ஸோ செலக்ட் த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் செகண்ட் சர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இதோட பாட்டம்ல நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த பாட்டம் க்ளோசிங் நமக்கு தேவையில்லை. நான் அதனால வந்து இந்த பாட்டம் க்ளோசிங்கை நான் டெலீட் பண்ணிக்கிறது நமக்கு தேவையில்லை. I just remove this one. ஓகேவா? இந்த ரெண்டு சர்ஃபேஸை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல we can apply the fillet. For fillet we have here option edge fillet. Edge fillet போயிட்டு just select the edge. The edge select பண்ணிட்டு I enter 10 mm fillet. Now you can see 10 mm fillet is created. Change the display mode. Next இதுக்கு மேல வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்திருக்குது. ஒரு ரெக்டாங்கிள் எம்போசிங் மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இதை எப்படி நம்ம டிரா பண்றதுன்றத பார்க்கலாம். Just create one rectangle profile here for this embossing. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த டாப் வியூல போயிட்டு ஜஸ்ட் கிரியேட் ஒன் ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல். go to center rectangle and this dimension 50 40. So 35 55. Okay, go to corner, apply 10 mm, just click OK. Now you can see, so இந்த sketch வந்து பாட்டம்ல இருக்குது. பட் இந்த sketch வந்து இந்த டாப் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு 10 mm கீழே வரைக்கும் நமக்கு வரணும் டெப்த். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, I just take this top surface. இந்த சர்ஃபேஸை மட்டும் நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்க போறேன். இப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ணி நமக்கு ஒரே சர்ஃபேஸா இருக்குது. எனக்கு இதோட இந்த டாப் சர்ஃபேஸ் மட்டும் தேவை. அதாவது நம்ம ஃபில் கமாண்ட் யூஸ் பண்ணோம் தெரியுமா, இந்த ஃபில் சர்ஃபேஸ் இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. அதனால நான் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிட்டு I just show this fill command 1. ஓகே, இல்ல உங்களுக்கு ஃபில் கமாண்ட் பண்ணும்போது இது வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் இந்த சர்ஃபேஸை. Here we have the option called extract. எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் போயிட்டு இந்த சர்ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இந்த சர்ஃபேஸ் நமக்கு காப்பி ஆகும். காப்பி ஆனதுக்கு அப்புறமா இந்த ஃபைனல் அவுட்புட்டுக்குள்ள இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த காப்பியான சர்ஃபேஸையும் இந்த ஸ்கெட்சிங் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன் கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸை, ஸோ நம்மளோட டெப்த் எவ்வளோ வேணுமோ, இங்கேருந்து நம்ம டெப்த் எவ்வளோ வரணுமோ அந்த டெப்த்துக்கு நான் ஆஃப்செட் பண்ண போறேன். I just select this surface and use this offset command, offset value of 10 mm and preview. Opposite side la போகுது, just reverse. Okay, now I'm going to use this sketch, project this sketch on this top of the surface. Here you have the option called projection. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா projection command இருக்கும். projection command போயிட்டு just select the sketch and project on this surface. But if you check the preview, இப்போ வந்து இது கரெக்டா வந்திருக்குது, no issue, just click OK. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ப்ரொஜெக்ஷனை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். I just go to this extrude and direction, right click, check the compass direction. எனக்கு வந்து பாட்டம் டைரக்ஷன்ல வரணும். ஸோ காம்பஸ் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா Z டைரக்ஷன். ஸோ சூஸ் த Z and reverse. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா we are going to split. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பிளிட் கமாண்ட் போயிட்டு இந்த சர்ஃபேஸை நான் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ண போறேன். இதை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போறேன். இந்த பாட்டம் சைடை நான் ரிமூவ் பண்ண போறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் யூ கேன் see the bottom side is removed. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய அவுட்டர் ரீஜனை ரிமூவ் பண்ண போறேன். again I'm going to use split command. now select this surface and இது என்னோட டூல். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இன்சைட் ரிமூவ் ஆகுது. பட் எனக்கு இந்த அவுட் சைடில் ரிமூவ் ஆகணும். அதனால அதர் சைடு கொடுத்துக்கலாம். ஸோ அதர் சைடு கொடுத்துக்கும் போது இந்த மாதிரி நமக்கு அவுட்டர் ரிமூவ் ஆகி இந்த ஷேப் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த சர்ஃபேஸை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் எனக்கு இப்போ தேவையில்லை. I just hide this surface.
ஸோ இதுதான் நமக்கு தேவையான ப்ரொஃபைல். ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து ஒரு மல்டி செக்ஷன் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஜஸ்ட் நான் ஷோ பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நமக்கு பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் கிடைச்சிருச்சு. பட் டாப்பில் மட்டும் நமக்கு ஓப்பன் ஆகலை. யூ கேன் சி ஹியர் பாட்டமில் ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சு. பட் இந்த டாப்பில் வந்து இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறதுக்காக again I am going to use that split command. Split command போயிட்டு select this surface and this is my tool கொடுத்தோன்னு பாருங்க இந்த இடத்துல நமக்கு கேப் கிரியேட் ஆயிடும். ஸோ நீங்கள் அதர் சைட் கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்குது போகும். ஸோ இதை செக் பண்ணிக்கங்க. now our profile is created. ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணாமல் ஃபில்லட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஃபில்லட் உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியாது எட்ஜஸை. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஜாயின் திஸ் ஆல் சர்ஃபேஸ். ஜாயின் கமாண்ட் போயிட்டு ஸோ இந்த சர்ஃபேஸ் மூணையுமே செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எட்ஜ் பிளட் போயிட்டு ஐ அப்ளை 5 mm ஃபில்லட் கியர் சேஞ்ச் இன்டு 3 mm அண்ட் பாட்டம் ஆல்சோ ஐ அப்ளை 3 mm ஃபில்லட் கியர். அண்ட் ஃபைனலி இஃப் யூ வாண்ட் டு அப்ளை கலர் யூ கேன் அப்ளை திஸ் லாஸ்ட் ஆப்ஷன் எட்ஜ் பில்லட் அண்ட் யூ கேன் சி தட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே போனீங்கன்னா கிராஃபிக்கல் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஸோ யூ கேன் அப்ளை சம் கலர். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் அப்டேட் பண்ண போறோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். Until then, bye. Thank you for listening.